கேள்விப்பட்டிருப்பீங்க. கோல்கேட் பேஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து பேஸ்ட் பேர் ஒரு மனுஷன் பேர், அவர் பேர் கோல்கேட் சாமுவேல். ஈஸ்ட் அமெரிக்கன்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சென்னைக்கு வந்து ஆர்பாட்டில் வேலைக்கு போனார். எப்போ? இந்த காலங்களில் ஒரு 50 years பேக். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த பேஸ்ட்லாம் வரல. அப்போ ஆற்றில் வேலை செய்து அவருக்கு காசு காணிக்க சம்பளம் வரும். வாரம் ₹100 சம்பளம் வரும். வாரத்தில் அவருக்கு ₹100 சம்பளம். அந்த காலங்களில் என்ன பண்ணுவாங்க, ₹90 கொண்டு போய் சமையல் கொடுத்துருவார், ₹10 செலவு பண்ணுவார். கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார், சம்பளம் பெருக ஆரம்பிச்சது. கர்த்தர் பேசினாரா, சாமுவேல் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு, உயர்த்துவேன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அப்போ என்ன பண்ணாரு, இப்போ பேஸ்ட் உருவாக்கி இவர் பேர் வச்ச கோல்கேட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பேஸ்ட் உருவாக்கி சேல்ஸ் பண்ணும் பொழுது பயங்கரமான வியாபாரம், பயங்கரமான லாபம் கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அது பேஸ்ட் பேர்ல ஒரு மனுஷன் பேர் தான் கோல்கேட் சாமுவேல். ஏன் தெரியுமா? அவர் செய்த காரியம் என்ன? கர்த்தருக்கு கொடுக்க கொடுக்க கீழ்ப்படிய கர்த்தர் உயர்த்தி கொண்டே வந்தார். உங்க வாழ்க்கையில ஏன் சிரித்து கொண்டே இருக்கிறீங்க? ஏன் பெருகாம இருக்கிறீங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்கன்னா நமக்கு ஏதோ குறையா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நாள் பார்த்து உட்கார்ந்துக்கிறோம். உங்க சிந்தையா இயேசு நோக்கி பார்த்து அற்பத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவான். அப்போ நீ பட்டத்தில் ஆசீர்வாதம் இருப்ப, வெளியே எப்படி இருப்ப? ஆசீர்வாதமா இருப்பியா? இருக்க முடியுமா? இருக்க முடியும். நீ வீட்டில் வைக்கிற ஒவ்வொரு பொருளும் பெருகிட்டே இருக்கும். வீட்டில் அரிசி பெருகும், வீட்டில் பருப்பு பெருகும், தானியம் பெருகும், வச்சு வருமானம் பெருகிட்டே இருக்கு. இயேசு நாமத்தில் என்ன காரணம்? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை வேதனை கூட்ட மாட்டாரு. அப்ப குடும்பத்தில் நம்ம வாழ்க்கையில இன்னும் மேன்மடையணுமா, இன்னும் உயர்த்த பண்ணணுமா, இன்னும் ஆசீர்வாதம் இருக்கணுமா, அது ஒரே இருக்காது. சத்தத்தை கீழ்ப்படிந்து உண்மையா இருக்கும்பொழுதுதான் கர்த்தருடைய வாழாக்கம தலையாக்குமா. ஒருவனுக்கு ஊழியம் பண்ண யார் கனப்படுத்துறாரா? பிதாவால கனப்படுத்துறாரு. என்னுடைய சாம்சன் முறையை பாருங்க. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தாங்க, பேங்க்ல முடிச்சு வெளியே வந்தாங்க. இப்போ வீட்டில் தூங்கிட்டு இல்லை, வெளியே வேலைக்கு போகிற கர்த்தர் ஊழியம் செய்துன்னு இருக்கிறாங்க. ஊழியம் வந்துனே இருக்குது. பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசுகிறாங்க, சபைகளில் பேசுகிறாங்க, கிராமங்களில் பேசுகிறாங்க. கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு வர்றாருன்னா உள்ள உற்சாகத்தின் ஆவிதான் ஒரு உந்த வைக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அதில் சொல்லுங்க. அந்த உற்சாகம் வந்துட்டாலுமே வீட்டில் குறைய பார்க்க மாட்டீங்க. காசுக்காக ஜெபிக்கணும் அவசியம் இல்லை, துட்டுக்காக ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. நீ போடுற மூட்டி சரியா இருந்தா உன் வீட்டில் மாவும் அரிசியும் பொங்கிட்டே இருக்க, பெருகிட்டே இருக்கும். கர்த்தர் செய்வாராக. அதில் சொல்லுவா, கரங்களை உயர்த்தி உற்சாகத்தோடு